இவரோட கேமுக்காக ஏதோ அவரோட கேம் அவர் சூப்பரா பாரும் சேர்ந்து வந்து அரோராக்கு பேச ஏத்தி விட்டு அழகு என்னைய அமுக்கணும்னு நினைப்பாரு. அது எல்லாத்தையும் வந்து நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சுங்க. 3வது ப்ரோமோ தரமா இருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா ப்ரோமோவை பாத்துருங்க. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி எப்பவுமே கேட்கிற மாதிரி ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ஏன்னா நீங்க லைக் போட்டீங்கன்னா இன்னும் வீடியோ கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த ஹெல்ப்பை கேட்கிறேன். ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்கிறேன். லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டுருங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. இதை தாண்டி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி சின்னதா ஒரு டாஸ்க் மாதிரி தந்திருக்காரு. அது என்னன்னா, உங்களோட கேமை அமுக்குறது யாரு, அதே மாதிரி மற்றவங்களோட கேமை அமுக்குறது யாரு, அப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தரோட பேரை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காரு போல. அதெல்லாம் ப்ரோமோல காட்டல, நானா சொல்றேன். ஏன்னா இவங்க சொல்றதை வச்சு சொல்றேன். என் கேமை இவங்க தான் அமுக்குறாங்க, இப்படிலாம் பண்ணி அமுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு இருக்காங்க. யார் யாரை மென்ஷன் பண்ணாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்த்துடலாம். விஜய் சேதுபதி முதல்ல கேட்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல வந்து இந்த ப்ரோமோ படி பார்த்தா யார் சொல்றதை காட்டுறாங்கன்னா ஆதிரை சொல்றதை காட்டுறாங்க. ஆதிரை யார் தெரியுமா சொல்றாங்க? எஃப்ஜேவை பத்தி தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எஃப்ஜேவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பொண்ணுங்களை வச்சு நிறைய கண்டென்ட் பண்றாரு. அதாவது பொண்ணுங்க பின்னாடி சுத்தி அதான் பொண்ணுங்களை வச்சே கண்டென்ட் பண்றாரு. அதுல அவருக்கு சாதகமா வர மாதிரி மட்டும் முடிவெடுக்கிறாரு. பொண்ணுங்களை அது மூலியமா காலி பண்ணிடுறாரு. அவர் சூப்பரா ஒரு பிளே பண்றாரு. அதுல பொண்ணுங்க தான் காலி ஆகுறாங்களே தவிர அவர் உசாரா தப்பிச்சிடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆதிரை வந்து நீங்க வந்ததுல இருந்து யோசிச்சு பாருங்க. ஆதிரை வந்து எஃப்ஜே கிட்ட நேரடியா வந்து அடிச்சு பேசல. ஏன் தெரியுமா? ஆதிரை மேலேயுமே நிறைய தப்பு இருக்கு. ஆதிரைக்கு அந்த ஒரு பயம் இருக்கு. ஏன்னா ஆதிரை வந்தோன்னே ஏன்டா இப்படி பண்ண, எப்படா நீ இப்படி பண்ணுவேன்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ தானே பண்ண, நீ தான் நிறைய பண்ணன்னு அவன் சொல்லிடுவான்ற மாதிரி ஆதிரைக்கு ஒரு பயம் இருக்கு. அதனால தான் வந்த ஆதிரையே வினோத்து கூட சண்டை போடுறாங்க, மற்றவங்க கூட சண்டை போடுறாங்க. ஆனா சம்பந்தப்பட்ட எஃப்ஜே கூட சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஆதிரை மேல நிறைய தப்பு இருக்கு. எஃப்ஜே மேல தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எஃப்ஜே மேல தப்பு இருக்கு. அதே சமயம் ஆதிரை மேல தப்பு இருக்கு. அதனால தான் நேரடியா அவன் மூஞ்ச பார்த்து கேட்க முடியல, நீ எதுக்காக என்னை ஏமாத்துனன்னு கேட்க முடியல. ஏன்னா ஏமாத்துனன்னு கேட்கறதுக்கு இவங்க கிட்ட வந்து சாலிடா பாயிண்ட் எதுவுமே கிடையாது, இவங்க பக்கம் நியாயம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால திரும்பி நம்ம கேட்டோம்னா நம்ம தான் அசிங்கப்படுற மாதிரி இருக்கும். அதனால பெருசா அவன் கிட்ட நம்ம சண்டைலாம் போட வேணாம்னு அமைதியா இருந்தாங்க. ஆனா இந்த டாஸ்க் மூலியமா அவன் இப்படிதான் பண்றான், பொண்ணுங்களெல்லாம் யூஸ் பண்றான், பொண்ணுங்களை யூஸ் பண்ணி பொண்ணுங்களை காலி பண்ணி விட்டுறான், அவன் மட்டும் சூப்பராக ஒரு கேம் ஆடுறான்னு சொல்கிறாங்க. அவங்க இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது கேமராமேன் இருக்கார்ல, வியானாக்கு க்ளோஸ் அப்லாம் வச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலாக வியானா ரொம்ப உசாருங்க, பரவாயில்ல, இது கொஞ்சம் நமக்கு நெகட்டிவாக போகுதுன்னு தெரிஞ்சோன்னே அவங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவன் இருக்கிற பக்கம் கூட போக மாட்டாங்க. சரி, அடுத்து யார் சொல்றா? கமருதீன் சொல்றாரு. கமருதீன் யாரை பற்றி சொல்றாருன்னா ஆதிரியை பற்றி சொல்றாரு. என்ன சொல்றாருன்றதை தெளிவாக சொல்கிறேன். ஆக்சுவலாக நானும் விஜே பார்வதியும் சேர்ந்து அரோராக்கு தொல்லை கொடுக்குறோம், அதாவது நாங்கள் 2 பேர் தான் அரோராவை கஷ்டப்படுத்துறோன்ற மாதிரி ஆதிரி ஒரு ஸ்டோரியை பில்ட் பண்றாங்க சார். அது உண்மை கிடையாது. ஆனா இவங்களா அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி அரோரா மைண்டுக்குள்ள ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லாம இந்த வேலையை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஏத்தி விட்டு அழகு பார்க்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல சார், அந்த விஷயத்தை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஏத்தி விட்டுன்னு சொல்லும் போதே விஜய் சேதுபதி ஏத்தி விட்டு அழகு பார்க்கறதான்னு கேட்கிறாரு. ஆமா சார், ஏத்தி விட்டு அழகு பார்க்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயத்தை தான் ஆதிரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. உண்மையும் அதுதாங்க. ஏன்னா வந்து ஆதிரை வந்து முதல்ல பார்வதி சைடு குத்தி விட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போ அரோரா சைடு போய் குத்தி விட்டுட்டு இருக்காங்க. அதாவது கமருதீனை உங்களுக்கு பிடிக்காது, மொத்தத்தில் கமருதீனை ஏதாவது ரூபத்தில் எதிர்க்கணுன்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி திவ்யா சைடும் திவ்யாவும் ஆதிரியும் இதை பற்றி தான் அதிகம் பேசுவாங்க. அதாவது கமருதீன் கூட இவங்க 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கமருதீன் நிறைய பார்த்து கமருதீன் தப்புன்னு நினைக்கிறாங்க. அப்படி தப்புன்னு நினைக்கிறீங்களா? பர்சனலாக அவன் தப்புப்பா, அவன் விட்டு விலகி இருக்கலான்னு விட்டுலாம். அதை விட்டுட்டு கமருதீன் இப்படி அப்படின்ற மாதிரி எல்லார் மனசுக்குள்ளேயும் ஏற்றிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்றது தெரியல. ஆதிரை தொடர்ச்சியா இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. வந்தது எஃப்ஜேவை எதிர்க்கிறதுக்கு. ஆதிரையெல்லாம் வந்து ரீஎன்ட்ரியா கொண்டு வந்ததுக்கு காரணமே எஃப்ஜேவை இவங்க ஏதாவது நாக்குப்படுங்கிற மாதிரி கேட்பாங்க, நமக்கு கண்டென்ட் கிடைக்கும்ன்றதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஆனா இவங்க எஃப்ஜேவை தவிர எல்லார்கிட்டையும் வம்பு வளர்த்துட்டு இருக்காங்க. சரி, அடுத்தது பார்வதி யாரை சொல்றாங்க தெரியுமா? பார்வதி எஃப்ஜேவை சொல்றாங்க. எஃப்ஜேவை பொறுத்த வரைக்கும் என்னை எப்ப பாரு அமுக்கிறதுக்கு தான் சார் ட்ரை பண்றான். அதாவது வந்து எப்ப பாரு என்ன அமுக்கிறதுக்கு ட்ரை பண்றான், ஏதாவது சொல்லி வந்து என்ன லேபிளிங் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, இந்த அவன் பல்லன் டாஸ்க்ல வந்து வெளியே போற மாதிரி இருந்ததுல, அதாவது உங்க டீம்ல இருந்து ஒருத்தரை தூக்கணும்னு சொல்லும் போது இவனை தூக்கியிருப்பாங்க. அப்ப இவன் ஒரு காரணத்தை சொல்லியிருப்பான். அது என்னன்னா, இவரு யாரு கமருதீன் கூட பேசும்போது உனக்கு ஒண்ணுனா அவ வந்துருவா, நீங்க 2 பேரும் எப்பவுமே சேர்ந்தே சுத்துறீங்க அப்படின்ற மாதிரி
மாதிரி ஒரு தப்பான டோன்ல சொல்லியிருப்பான். அவங்க சேர்ந்து சுத்துறாங்கன்னா ஆமா சேர்ந்து தான் சுத்துறாங்க, டவுட்டே வேணாம். கமருதீன் பார்வதி எப்ப பாரு சேர்ந்து தான் சுத்துறாங்க. ஆனா அதை சொல்றதுக்கு இவனுக்கு எந்த தகுதியுமே இல்லை. இவன் என்ன சொல்றான்னா, நீங்க 2 பேர் சேர்ந்தே சுத்திட்டு இருக்கீங்க, உனக்கு ஒண்ணுனா அவன் வந்துருவான், அவனுக்கு ஒண்ணுனா நீ வந்துருவ அப்படின்ற மாதிரி அங்க பார்வதி கேரக்டரை டேமேஜ் பண்ற மாதிரி நிறைய பேசிக்கிட்டே இருக்கான். அதனால பார்வதி அங்கேயே கோவப்பட்டிருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல பார்வதி வேற ஒரு விஷயத்த பேசுறாங்க. டே நீ ஆதிரை பின்னாடி தான்டா சுத்திட்டு இருந்த, ஆதிரை பின்னாடி சுத்தி சுத்தி அவளை வெளியே அனுப்பிட்ட, இப்ப வியானா பின்னாடி சுத்துன்னு சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் பார்வதி கேட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்? பார்வதி அந்த இடத்துல அதெல்லாம் கேட்கல. அதாவது நம்ம ஒருத்தரை சொல்றோம் வைங்களேன், நீ பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்க, நீ பையன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கன்னு நம்ம ஒருத்தர் மேல கருத்தை வைக்கிறோம்னா, இல்ல விமர்சனத்தை வைக்கிறோம்னா, நம்ம கிட்ட கொஞ்சோண்டு தகுதியானது இருக்கணும். அதாவது இந்த எஃப்ஜேக்கெல்லாம் தகுதின்றது எதுவுமே கிடையாது. அதாவது இன்னொருத்தர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அது பார்க்க நல்லா இல்லை அப்படி இப்படின்னு கருத்து சொல்ல போறான்னா, அதுக்கு இந்த எஃப்ஜேக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. ஏன்னா இவனே ஆதிரை பின்னாடி எவ்வளவு கேவலமா சுத்தினான்றதை பார்த்தோம். அதே மாதிரி வியானா கிட்ட அதே கண்டென்ட்டை ட்ரை பண்ணா, ஆனா அது வேலைக்கு ஆகல. அதே மாதிரி கனி இவனை விட வயசு எவ்வளவு மூத்தவங்க, அவங்க கிட்ட நான் அக்கான்னு பழகிறேன்னா ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி இவன் பண்ணிட்டு இருக்கான், கேவலமா பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுதாங்க 3 பேர் சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க? முதல்ல ஆதிரை சொன்னாங்க, கமருதீன் சொன்னாரு, அடுத்து பார்வதி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி வீட்டில் இருக்க எல்லாருமே இதை பத்தி பேச தான் போறாங்க. அதை நம்ம எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இருக்க கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க.